உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவையை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4-5 பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டதும் நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த நெய்யை விட்டுட்டு இந்த பாதாம் மட்டும் வெளியே எடுத்துடலாம். இதே நெய்யில் நம்ம 1 கப் கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதும் இது கூட எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்து ஒன்ஸ் கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலருக்காக, சேர்த்து இதையும் ஒன்ஸ் கலந்துடலாம். இது ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் ஒன்ஸ் கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டே இருக்கலாம். மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டே இருங்க. டக்குன்னு அடி பிடிச்சிரும், அதனால கலந்துட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இதை ஒன்ஸ் நம்ம கலந்துட்டு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதுலையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்